श्रीललितानन्द नाथेन श्रीललितानन्द नाथेन रक्षितोऽहम् श्रीललितानन्द नाथेन रक्षितोऽहम् श्रीललितानन्द नाथेन शिवशक्त्यैक्य रूपेण शिवशक्त्यैक्य रूपेण परम शिवाभिन्न श्यामानन्द कृपया शिवशक्त्यैक्य रूपेण परम शिवाभिन्न श्यामानन्द कृपया श्रीललितानन्द नाथेन रक्षितोऽहम् श्रीललितानन्द नाथेन परमाह्लाद करेण परमाह्लाद करेण परमाह्लाद करेण सकल भुवनाह्लाद रूपेण सकल भुवनाह्लाद रूपेण सद्गुरु ललितानन्द नाथेन रक्षितोऽहम् श्री ललितानन्द नाथेन भूमाम्बा सहचरेण भूमाम्बा सहचरेण वैराग्य भक्ति पूरित भूमाम्बा सहचरेण वैराग्य भक्ति पूरित दया सागरेण भूमाम्बा सहचरेण वैराग्य भक्ति पूरित दया सागरेण श्रीललितानन्द नाथेन रक्षितोऽहम् श्रीललितानन्द नाथेन ஸ்ரீ லலிதானந்தநாதரால் காப்பாற்றப்பட்டுள்ளேன். எவர் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபியாக இருக்கின்றாரோ, எவர் பரம சிவ அபின்ன ஷியாமானந்தருடைய கிருபையால் நமக்கு கிடைத்தவரோ, உயர்ந்ததான சிவாபின்ன ஷியாமானந்த சாட்சாத் பரதேவத்தையே ஷியாமானந்தராக அபின்ன ஸ்வரூபமாக வந்த ஷியாமானந்தருடைய கிருபையினால் ஸ்ரீ லலிதானந்தநாதரால் காப்பாற்றப்பட்டுள்ளேன். பரமாஹ்லாத கரேன பரம ஆஹ்லாதகரேன உயர்ந்ததான ஆனந்த ஸ்வரூபி ஆனந்த ஸ்வரூபியான சகல புவன ஆஹ்லாத ரூபேன
உலகனைத்திற்கும் ஆனந்தத்தை வழங்குவதற்காக வந்த சத்குரு ஸ்ரீ லலிதானந்த நாதேன பேர்பட்ட சத்குரு லலிதானந்தநாதரால் காப்பாற்றப்பட்டு வாழ்கின்றேன். பூமாம்பா சஹஜரேன பூமாம்பாவினால் அவருக்கு சஹச்சரனாக இருக்கின்ற சதா பூமாம்போடு சகிதனான சதா பூமாம்பாவோடு திகழ்கின்ற வைராகிய பக்தி பூரித வைராகியம் பக்தி இவை நிரம்ப பெற்ற பூமாம்பா சகச்சரேன வைராகியம் பக்தி இவை நிரம்பிய பூமாம்பாவுடன் திகழ்பவர் அல்லது வைராகியம் பக்தி நிரம்பிய பூமாம்பாவுக்கு சகச்சரனாக இருப்பவர் அல்லது அவைகளை கொண்ட குருநாதர் தயாசாகரேன உயர்ந்த வைராக்கியம் உயர்ந்த பக்தி உயர்ந்த ஞானம் இருந்தாலும் தயாசாகரேன கருணைமாக்கடலாக வழங்குகின்ற ஸ்ரீலலிதானந்த நாதேன ரக்ஷிதோகம் ஸ்ரீலலிதானந்த நாதேன லலிதானந்த நாதரால் காப்பாற்றப்பட்டுள்ளேன் என்று அவருடைய கிருபையினால் எழுந்த எண்ணலைகள் பாவடிவத்திலே வந்துள்ளதை ஏற்றுக்கொள்ளும். ஜெய் சத்குரு லலிதானந்தநாத மகாராஜ கி ஜெய், ஷியாமானந்த பகவான் கி ஜெய், பூமாம்பா மாதா கி ஜெய், சமஸ்த சதாச்சாரிய பிருந்த கி ஜெய். அநாத்யனந்தமானந்தம் அப்ரதிஷ்டம் பரம் சிவம் யதந்தர்பாதி தத்வானாம் சக்ரம் தம் பிரணமம்யஹம். பரமானந்த தந்திரம் ஆரம்பித்த உடனே கூறுகின்ற முதல் மங்களாச்சரண ஸ்லோகம். அநாதி அனந்தம் ஆனந்தம் அப்பிரதிஷ்டம் பரம் சிவம். பரசிவ மெய்ப்பொருளை கொண்டாடுகின்ற 4 பதங்கள். அநாத்யனந்தம் அனாதியாகவும் அனந்தமாகவும் இருக்கின்ற பரவஸ்து எதுவோ, அப்பிரதிஷ்டிதம் எது எதிலும் ஈசிக்கொள்ளாது இருக்கின்றதோ, எதிலும் ஈசிக்கொள்ளாது நிலை பெற்று இருக்கின்றதோ, பரம் சிவம் பரசிவ மெய்ப்பொருள் எதுவோ, எது அந்தர்பாதி அந்த பரசிவ மெய்ப்பொருளாகிய தத்துவம், அந்தர்பாதி தத்துவானாம் தத்துவங்களுக்கெல்லாம் அந்தஸ்தமாக கூட்டஸ்தமாக அதனுள் வீட்டிலிருந்து நடத்துகின்றதோ, அப்பேற்பட்ட சக்கரம் தன் பிரணமாமியம் ஸ்ரீ சக்கரம் அதனை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று ஆரம்பிக்கின்றார். இந்த பரமானந்த தந்திரத்தில் சௌபாகிய ஆனந்த சந்தோகம் என்கின்ற ஒரு உயர்ந்ததான ஒரு வியாக்கியானத்தை மகேஸ்வரானந்தநாதர் நமக்கு தந்தார். அதனை சுருக்கி சௌபாகிய கல்பவல்லி என்று நம் குருநாதர் பூஜா பத்திரிகை விஸ்தாரமாக தந்தருளியுள்ளார். அவருடைய இந்த டீகாச்சாரியரான மகேஸ்வரானந்த சரஸ்வதி கூறுகையிலே, ஓம் நமः சிவசக்தியைக்கியஸ்வரூபிணே அமிர்தரூபிணே குரவே கருணாலேஷ தாரிதானந்ததேஹினே. சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபியான அமிர்தஸ்வரூபியான குரவே குருநாதருக்கு கருணாலேஷ மாத்திரேன நமக்கு லவலேஷம் கருணை தந்ததினாலேயே தாரித்த அனந்த தேகினே புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்கின்ற அந்த தேகம் என்கின்ற கூட்டுக்குள்ளிருந்து பிறவி என்கின்ற கூட்டுக்குள்ளிருந்து எவர் நம்மை விடுவித்தாரோ அப்பேற்பட்ட சிவசக்தி ஐக்கியஸ்வரூபியான அந்த குருநாதருக்கு நமஸ்காரம் என்று ஆரம்பிக்கின்றார். பஜாமி தாம் விபர்ஷாக்கியாம் சக்திம் காமேஸ்வராஸ்ரயாம் யா பஞ்ச பிரம்ம விலசத் சிவாசன விராஜிதா. பஞ்சபிரம்ம விலசத் சிவாசன ஆஸ்திதேய பர பஞ்சபிரம்ம பஞ்ச பிரேதாசனா சிவ ஆசனத்திலே அமர்ந்துள்ள விமர்சஸ்வரூபியான அந்த காமேஸ்வரரை ஆசிரியத்திருக்கின்ற காமேஸ்வரியாகிய அந்த பரதெய்வத்தை பஜாமி நமஸ்கரிக்கின்றேன், தாம் அந்த பரதெய்வத்தையே என்று அடுத்து கூறுகின்றார். ஸ்மராமி வாங்மயீம் தேவீம் தாம் பராதி ஷரீரிணீம் யஸ்யாம் விலாச வைதுர்யே ஜகன்மோகந்தசம்ஹிதம். அந்த வாங்மயி தேவியான பரதெய்வத்தையே
பராதி உயர்நிலைகளிலே ஷரீரிணியாக அதையும் நியாமகமாக இருந்து நடத்துபவள் அந்த பராசக்தி தேவதையை, அந்த பரபிரம்மத்தை எஸ்யாம் விலாச வைதுரியை அவளுடைய கட்டாட்ச விலாசத்தினாலே அவருடைய அனுகிரகத்தினாலே ஜெகன்மூகந்தக சம்மிதம் உலகிலே மூக்கர்கள் என்றால் வாய்ப்பு திறந்து பேச இயலாதவர்களுக்கும் புரியுமா போல இந்த வாங்மய சக்தியை எனக்கு தந்தவளை நமஸ்கரிக்கின்றேன். தம் சதா சரணம் ஞாமி வாரணாஸ்யம் கிருணாநிதிம் யத் கிருபா விக்ன திமிரா வாரணே தருராருணஹா. வாரணாசியிலே விட்டிருக்கின்ற டுண்டி கணபதியை ஸ்மரிக்கின்றார். நமாமி பரமானந்த தந்திராத்ய குருமீஸ்வரம் பைரவம் தாம் ச தச்சக்திமாத்ய ஸ்ரோத்ரிம் மகேஸ்வரீம். பைரவ ரூபியான பரமேஸ்வரியும் மகேஸ்வரியையும் இங்கு நமஸ்கரிக்கின்றார். மகாகுரும் ச சௌபாகிய கல்பத்ரும விதாயினம் ஸ்ரீமாதவானந்தநாதம் சர்வசாஸ்திரார்த்த கோஹினம். மகேஸ்வரானந்தநாதர் தன்னுடைய குருவான மாதவானந்தநாதரை இங்கு நினைக்கின்றார். அவர்தான் சௌபாகிய கல்பத்ருமம் என்கின்ற டீகாவை ஒரு உயர்ந்த விளக்கத்தை தந்துள்ளார். அதற்கும் சுருக்கமாக ஒரு விளக்கத்தை இங்கே இவர் தருகின்றார். அது சௌபாகிய ஆனந்த சந்தோகம். சௌபாகிய கல்பத்ருமத்தை படித்ததால் ஏற்படுகின்ற ஆனந்தம் இதிலே காண கிடைக்கும் என்கின்றார். இவ்வாறு உயர்ந்ததான மகேஸ்வரானந்தநாதரால் அனுகிரகிக்கப்பட்டு அந்த வியாக்கியானத்தின் வாயிலாக இந்த தந்திரத்தின் விலாச நிதியை கூறுகின்றார். ஸ்ரீவித்யா விதுஷாம் கரஸ்தமணி மணிவத் ஜாத்தம் ததா ஹர்கதம் தாத்பர்யம் சுநிகூடமபி அதிதராம் தந்திரஸ்ய தேனேஹதே வியாக்கியானே அதிகிருதா பவந்தி ந ததாப்யன்யேனு ஜீவந்தி மாம் ஏதானு போதயித்தும் சுமந்த திஷனானு யஸ்த கிருதார்த்தோ பவேத். உயர்ந்ததான ஸ்ரீவித்யா ரத்னமாகிய பல்வேறு ரசமயமான விஷயங்களை தந்திர சாஸ்திரத்தின் நிகூடமான பரதத்துவங்களை இங்கு அவருடைய அருளினால் விஸ்தரிக்கின்றேன் என்கின்றார். இப்பேற்பட்ட பரமானந்த தந்திரத்தை நமக்கு சௌபாகிய கல்பவல்லி என்று அழகாக சுருக்கி தந்தவர் நம் குருநாதர். அதில் விசேஷ ஞாசங்கள், நித்திய அனுஷ்டான விதிகள், அதற்குண்டான மந்திரங்கள், தந்திரங்கள் என்று விஸ்தாரமாக நம் குருநாதர் சாரம் சாரதமம் சாரதம சிரேஷ்டம் என்ற நிலையிலே மகேஸ்வரானந்தநாதர் தந்த சாரம், அதிலே சாரதமமாக அதையும் சுருக்கி தந்தவர் மாதவானந்தனுடைய சிஷ்யரான மகேஸ்வரானந்தநாதர். அதையும் சுருக்கி தந்தவர் நம் குருநாதர். எனவே சாரதம சிரேஷ்டமாக நமக்கு சௌபாகிய கல்பவல்லியை தந்தவர் குருநாதர். சௌபாகிய கல்பத்ருமம் என்கின்ற ஒரு பெரிய விருட்சம். அந்த விருட்சத்தின் ஒரு கிளையாக தோன்றியது மகேஸ்வரானந்தநாதருடைய டீகா. அதிலே பறந்த ஒரு கொடியாக இருப்பது சௌபாகிய கல்பவல்லி. வல்லி என்றால் கொடி. அந்த சௌபாகியத்தை வர்த்திக்கும் வல்லியான அந்த சௌபாகிய கல்பவல்லியை நமக்கு குருநாதர் தந்தார். யஸ்ய ஸ்மரண மாத்ரேன ப்ளாவிதோஹம் கிருபாமயாத் ஷ்யாமானந்தஸ்ய தத்பதம் வாசதாம் மே ஹ்ருதி சதா. முதல் 50 ஸ்லோகங்கள் நாம் இதுவரை அனுபவித்தோம். பிரௌடகாண்டத்தின் ஆரம்பத்திலே, 2வது காண்டத்தின் ஆரம்பத்திலே ஷியாமானந்தருடைய ஆவிர்வாவத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம். எவருடைய நினைத்த மாத்திரத்திலேயே அவருடைய கிருபா விசேஷத்தினால் நாம் நினைக்கப்பட்டவர்களாக ஆகின்றோமோ அப்பேற்பட்ட ஷியாமானந்தருடைய திருவடி தாமரைகள் நம்முடைய ஹிருதயத்திலே சதா காலமும் ஒளிரட்டும். யஸ்ய சிந்தன மாத்ரேண புவி ஸ்வர்காயதே ஸ்வயம் ஷியாமானந்தஸ்ய தத்பதம் வாசதாம் மே ஹ்ருதி சதா. எவரை சிந்தித்த அக்கணமே இவ்வுலகமே, இந்த புவியே சொர்க்கமயமாக நமக்கு ஆகின்றதோ அப்பேற்பட்ட திருவடி தாமரைகள் நம் ஹிருதயத்திலே ஒளிரட்டும். யஸ்யோக்திலேஷ மாத்ரேண மூகோபி கவிர்ஜாயதே ஷியாமானந்தநாதஸ்ய தத்பதம் வாசதாம். அப்பேற்பட்ட ஷியாமானந்தநாதருடைய திருவடி தாமரைகள் எவருடைய சில வாக்கியங்களை கேட்ட உடனே இந்த மூகனும் கவியாக ஆகிவிட்டானோ அப்பேற்பட்ட திருவடி தாமரைகள் நம் ஹிருதயத்திலே ஒளிரட்டும். அம்பாயாக பூஜனே ஈதிருக்கு நத்யாபி நிஷ்யதே க்வசித்
ஸ்ரீதேவ்யா பஜனே அத்தா நத்யாபி திருஷ்யதே கொச்சித். அம்பிகையின் பூஜனையில் இவ்வாறு பெரும் ஈடுபாடு கொண்டு குருநாதர் தனது பல்வேறு அலுவல்களுக்கு நடுவே நித்திய பூஜனை நித்தியாராதனையை தொடர்ந்து செய்த வண்ணம் இருக்க, இவரை போல் பூஜா கிரமத்திலே ஈடுபட்டவர் எவரும் இல்லை, எவரையும் காண கிடைக்கவில்லை. அவ்வாறே அம்பிகையை பஜிப்பதிலும் அவருக்கு இணை இன்று வரைக்கும் யாரையும் காண கிடைக்கவில்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. ஈஸ்வர்யாக ஜபத்யானே ச ஏவன்ன லப்யதே क्वचित् श्रवणे नाम तस्याश्च நஹா ந திருஷ்யதே ததா क्वचित्. ஈஸ்வரியுடைய பரதேவத்தையுடைய ஜபத்திலோ தியானத்திலோ இவ்வாறு ஒரு உயர் சாதகனை காண்பது அரிது என்ற நிலையும், அவருடைய நாமத்தை கேட்பதில் ஈடு இணையற்ற தேட்டை கொண்டபடியாலே அவரை போல் காண்பவர் அரிது என்ற நிலைதான் காண கிடைத்தது. இத்தம்பாவேன பூர்ணேன ஷாமானந்த குரோரத்தா உபமாரஹிதோ தேவஸ்ய ஸ்மரணோன்மாதபக்னயா. இவ்வாறு பாவஸ்பூர்த்தியினாலே ஷாமானந்த குருநாதருடைய திருவடி வாசியான நம் பெரியவருடைய உபமாரஹிதோ தேவஸ்யா தன்னிகரில்லாத அம்பிகையின் ஜப விஷயத்திலோ தியான விஷயத்திலோ அல்லது சமாதி பர்யந்தம் அனுபவித்த ஆனந்த தேட்டையிலோ அல்லது ஈடிணை இல்லாத தனக்கு நிகரில்லாத சுவாமி எங்கள் சரசராஜ கோபால சுவாமி தனக்கு நிகரில்லாத சுவாமி எங்கள் சரச ராஜ கோபால சுவாமி தருவெண்ணையும் போதாதென்று மறுபடி ஒரு தோதர வேடும் தனக்கு நிகரில்லாத சுவாமி எங்கள் சரசராஜ கோபால சுவாமி தனக்கு நிகரில்லாத சுவாமி என்று ஊத்துக்காடு வெங்கட கவி ராஜமன்னார்குடி ராஜகோபாலனை பாடியது நினைவுக்கு வருகின்றது. நம் குருநாதரை பொறுத்தவரை ஈடிணை இல்லாத ஒரு வியக்தி, எல்லா விதமான சர்வஜத்னமோ சக்த ஞானத்திலோ சாமவேத கானத்திலோ தன்னிகரில்லாத அனுஷ்டானத்திலோ சதா பகவத் சிந்தனையிலோ அது அவரை தேடி நாடி வருகின்ற பக்தர்களை காப்பதிலோ அனைத்து விதத்திலும் பாகவதர்களுக்கு என்று தனியிடம் ஒதுக்கிய பெருமை கொண்டவர் என்று அனைத்து விதத்திலும் தனக்கு நிகரில்லாத சுவாமி நம் சுவாமி என்பது நம் தீர்வு. உவமை கூற இயலில்லாத நிலையிலே உலவுகின்ற ஸ்மரணோன் மாதமக்கையா குரு ஸ்மரணத்தினாலே உருவாதம் ஏற்பட்டு அவர் நினைவிலேயே வாழ்ந்து வந்த குருநாதர் தன் வயமிழந்து பூஜையிலும் ஜபத்திலும் தியானத்திலும் குருஸ்மரணத்திலும் மக்னமாக இருந்தார். குருணாரஹிதே ஸ்தலே ஸ்மரணாஹ்லாத சிந்தயா மருபூரிவ திருஷ்யேன தச்சரணாஸ்ரத பகுகா. குரு இல்லாத ஒரு நிலை, ஷாமானந்தருடைய க்ஷணசங்கம தரிசனம், அதன் பின்னர் ஷாமாம்பாவின் சங்கமம், அவளது திருவாயினால் பல்வேறு விஷயங்களை கேட்டதை தான் பகிர்ந்து கொண்டது, அவ்வாறு அனைத்தையும் ஸ்மரித்து ஒரு பசு அசைப்படுவது போல் தான் பெற்ற அனுபவத்தை அசைப்போட்ட வண்ணம் இருக்க, அதனால் ஏற்பட்ட ஒரு ஆஹ்லாதம் பிரிவாற்றமையினால் தன் வயமிழந்து இந்த உலகமே அவருக்கு மறுபூரிவ பெரும் பாலைவனம் போல் இருக்க அவர் துவண்டு விட்டார். தச்சரணாஸ்ரத பாவுகா. ஷாமானந்தருடைய சரணத்திலேயே வாழ ஆசைப்பட்ட குருநாதர் அந்த நிலையினாலே இந்த உலகமே வியர்த்தம் என்ற நிலைக்கு வந்தார். ஆனால் உபாசனையிலே தொய்வில்லாமல் ஈடுபட்டு வண்ணம் இருந்தார். காரணம் குருவுடைய ஆக்ஞை. இது பர்யந்தம் பிரௌட காண்டமும் இதன் பின்னர் உபாசனா காண்டம் 15 அக்ஷரங்களை கொண்ட மாலினி விருத்தத்திலே தியான ஸ்லோகம் உபாசனா காண்டத்திற்கு இவ்வாறு அமைந்தது. சரசிஜ சமநேத்ரோ ஷாமரூபோஜ்வலோயம் அதிகத உபதேசாத் போதயன் மந்திரதந்திரான் திரிபுவனமுபகாரம் காரிதோ லோகபூஜ்யः
குருபத கமலாப்ஜேலீன சித்தம் பஜேதம் சரசிஜ சமநேத்ரஹா. அன்றளர்ந்த தாமரை போன்ற திருக்கண்கள் உடையவர். ஷியாமரூபோஜ்வலோயம், தன்னுடைய வாமன ஸ்வரூபத்தினாலே ஷியாமாவையும் ஷியாமளாவையும் உபாசித்து அதிலே தன்மயமான திவ்ய காந்தியுடைய சரீரத்தை உஜ்வல சரீரத்தை, ஒளிர்கின்ற சரீரத்தை உடையவரான அந்த ஷியாமானந்தநாதர் அதிகத உபதேசாத்து, அவர் வந்தார், உபதேசித்தார், கரகமலத்தை சிரசிலே வைத்தார். அப்பா, அனைத்தும் போதிக்கப்பட்டது, கவலை வேண்டாம், நினைத்துக்குள் வருகின்றேன், தோன்றுவேன் என்று வாக்களித்து மறைந்தார். போதயன்னு மந்திர தந்திரானு, ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் போல் அவருடைய உபதேசங்கள் அவருடைய வலது காதிலே சென்று மனதிலே பதிந்தன. தன்னை மறந்தார் குருநாதர். அவருக்கு லோக பிரஜையை ஏற்படுத்தினார். திரிபுவனம் உபகாரம், இவ்வாறு மூவுலகிற்கும் பெரிய உபகாரம் தந்தவர். காரிதோ லோக பூஜ்யா, உலகத்திற்கு பெரும் நன்மைகளை செய்பவரான அந்த ஷியாமானந்தநாதருடைய குரு பத கமலாப்ஜே, இந்த திருவடி தாமரையிலே லீன சித்தம் பதேதம், அதிலே மொய்க்கும் வண்டாக மாறிய நம் குருநாதரை இங்கு நாம் பஜிக்கின்றோம். தத பிரபதி நித்யாயாக ஜப பூஜாமய பிரபு குமாரி பூஜனே ஏவம் நிமக்னோ பிரபுருத்தமகா. அக்கணம் முதல் உயர்ந்ததான அனுஷ்டானம், அந்த தவமயமான வாழ்க்கை, அபார கருணாமயமான குருநாதருடைய ஸ்மரணத்தினாலே சதா காலமும் பூஜை, புனஸ்காரம், அனுஷ்டானம், தியானம் என்று மௌனமாகவே இருந்த வண்ணம் இவர் கும்பகோணத்திலே வந்த வண்ணம் இருந்தார். குமாரி பூஜனத்திலே சதா காலமும் ஆழ்ந்திருந்தார். பூஜை, ஜபம், இவ்வாறே அவருடைய வாழ்க்கை ஆயிற்று. ஜபானுஷ்டான அத்யூஹைஹி அபார கருணாலயः தூஷ்ணீம் பூத்வா குருத்தமோ ஆஸ்தே கடபுரேஸ்வகம். ஜபம், அனுஷ்டானம் என்கின்ற அத்யூஹைஹி உயர்ந்த தவத்தினாலே, அபார கருணாலயா பெரும் கருணைமணியை பொழிபவரான நம் குருநாதர் பெரியவர், தூஷ்ணீம் பூத்வா உலகத்துக்கு கஷ்டமான மௌனத்தை அனுஷ்டித்து, குருத்தமஹா நம்முடைய உத்தமமான குருநாதர், உத்தமாதிகாரியான குருநாதர், பரம உத்தமமான குணங்களின் கடலாக விளங்குபவர். ஆஸ்தே கடபுரேஸ்வகம், கடபுரம் என்கின்ற கும்பகோணத்திலே வாழ்ந்த வண்ணம் இருந்தார். நானாவிதகணாதீச மந்திரதந்திர ஜபாதிபிஹி பாலாயாஹ சபர்யாதிஷ்ச ஆஸ்தே கடபுரேஸ்வகம். பல்வேறு விதமான ரகமான கணபதியுடைய மந்திரங்கள் மற்றும் அந்த மந்திரத்துக்குண்டான தந்திர விதிகள், நியாசங்கள், தர்ப்பணாதிகள் காலத்துக்கு அந்த தகுந்த காலத்திலே பஞ்ச உஷத் காலத்திலே செய்ய வேண்டிய கணேச சதுராவிர்த்தி தர்ப்பணம் முதலானவை, அதன் பின்னர் ஜபம், இவைகளால் பூஜாங்க ஹோமம், இவைகளால் கணபதியை தோஷித்த வண்ணம் பாலாயா சபர்யாதிஷ்சை, இவ்வாறு பாலையுடைய காலத்திலே பாலையின் ஸ்மரணம், பாலுடைய நியாசங்கள், மந்திர ஜபம், பூஜை, சபர்யா, பாலா சபர்யா பூஜை முதலானவை செய்து பூஜாங்க ஹோமம் செய்து பாலையை தோஷித்த வண்ணம் ஆஸ்தே கடபுரேஸ்வகம். இவ்வாறு கும்பகோணத்திலே ஆச்சரியமாக தன் வாழ்வை தொடர்ந்தார். சண்டி பாராயணே மக்னோ சண்டி ஜபஸ்மராதுரஹா சண்டி தியானே நிமக்னோயம் ஆஸ்தே கடபுரேஸ்வகம். சண்டி ஜபத்திலும் பாராயணத்திலும் மக்னராக, சண்டி ஜபத்திலே தன்னை இழந்தவராக, சண்டி தியானத்திலே நிமக்னராக, உலகம் தெரியாது மணிக்கணக்காக தியானத்திலே சண்டியை தியானித்து ஆபாத மொழி பர்யந்தம் அவருடைய ஸ்வரூபத்திலே லயித்து சண்டி ஜபாதிகளை செய்த வண்ணம் அவருடைய மாலாமந்திரம் என்ன, கவச்சம் என்ன, அவருடைய ஹிருதயம் என்ன, கங்காதிகள் என்ன, அனைத்தையும் அவள்மயமாகவே ஆகிவிட்ட குருநாதர் ஆஸ்தே கடபுரேஸ்வகம், கடபுரம் என்னும் கும்பகோணத்திலே சுகமாக வசித்து வந்தார். துருஹோய யஹா துராபோஹி நிசீம கருணாமயா லப்யம் சாலப்யமூர்த்தி சஹா ஆஸ்தே கடபுரேஸ்வகம். துருவஹா கிடைத்தற்கு அரியான குருநாதர். துராபஹா எளிதில் எவர் வசமும்
சிக்காத குருநாதர் நிச்சீம கருணாமயா. ஆனால் உயர்ந்ததான எல்லையற்ற அபார கருணாமயமான மூர்த்தி அவர். லப்யம் ச லப்யமூர்த்தி சஹா, சிலருக்கு கிடைக்கப்பெற்றார், சிலரால் அடையப்பெறாத நிலையிலே இருந்தார் அவர். கும்பகோணத்திலே இவ்வாறு பரதேவதியின் அங்கப்பிரத்யங்க உபாங்க தேவதைகளை தோஷித்த வண்ணம் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். பகவத் கிருபயா பிராப்த ஷாமானந்த குரோ கிருபா பிரபாஹை பிளவயன்னே ஆஸ்தே கடபுரேஸ்வகம். பரதேவதியின் கிருபையினாலே அடையப்பெற்ற ஷாமானந்தருடைய திருவடியிலே அத்தேவாசியாக இருந்து அந்த குருநாதருடைய கிருபா பிரவாகை, கிருபையின் பிரவாகத்தினால் பிளவயன்னு ஏவம், ஒரு பெரிய அணை இருக்கின்றது. அந்த அணை அந்த தவம் எனும் நீரினால் விளிம்பு வரை ததும்பி அந்த நிலையிலே கிருபா பிரவாகி பிளவயன்னு, அதிலும் மிச்சமான அந்த ஜலத்தினால் பிழைத்து செல்லட்டுமே இந்த ஜீவன்கள் என்று நம் மீது தெளித்து பிளவயன் நேவம் ஆஸ்தே கடபுரேஸ்வகம். தான் சுகமயமான தவத்திலே ஈடுபட்டு வாழ்வாங்கு வாழ்ந்த வண்ணம் இருந்தார். பகவத் உபசாரைர்யா நிஷ்ணாதோ பஜனே பிச்ச யஜனைர்யாஜனைரேவம் ஆஸ்தே கடபுரேஸ்வகம். பகவத் உபசாரங்களிலும் தன்னிகரற்ற ஞான பிராச்சுரியராக தான் இருந்து கொண்டு பஜனே பிச்ச அவளை பஜிப்பதிலும் இவ்வாறு உயர்ஞானம் பெற்றவராக யஜனேஹி பரதேவதியின் விஷயமாக எல்லா விதமான யாகங்களை செய்பவராகவும் யாஜனைஹி செய்து வைப்பவராகவும் ஆஸ்தே கடபுரேஸ்வகம் எவ்வாறு தவமயமான உயர் தவஞானியாக தவச்செம்மலாக ஞானச்செம்மலான நம் குருநாதர் விளங்கி வந்தார். பாவயந்தம் ஸ்வதாதம் ஹி சதஸ்திப்தோ மகான் ஸ்வயம் வியாக்கியானம் சாமவேதஸ்ச கிருதோத்தம குருத்தமஹா. சதா காலமும் ஸ்வதஸ்திப்தனான நம் தன் தந்தையை நினைத்துக் கொள்வார். கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தார். நிறைய அம்பாள் கொடுத்த வண்ணம் இருக்கின்றாளே என்ற ஒரு திருப்தியோடு அவர் இருந்தார். அவ்வாறு இருக்கையிலே சமவேதஸ்ச வியாக்கியானம் கிருத்தவான், உயர்ந்ததான ஒரு ஈடிணையற்ற ஒரு வியாக்கியானத்தை சாமவேதத்துக்கு எழுதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியின் திவ்ய சரணாரவிந்தங்களிலே சமர்ப்பிக்கின்றார். கிருத்தோத்தம குருத்தமஹா. நம் குருநாதர் தான் செய்த இந்த உயர்ந்த வியாக்கியானத்தை அவருக்கு சமர்ப்பிக்க இதை படித்து சந்தோஷித்த பெரியவர் இன்று வரை செய்திராத ஒரு காரியம் செய்திருக்கின்றாய் என்று சந்தோஷப்பட்டு பகுமானங்களை எல்லாம் செய்தார். இது மட்டுமல்ல, கீதா ராமாயணாதீஸ்ச துளசீதாச கிருத்யாதௌ பூர்ணபாராயணாதீஸ்ச கிருத்தவான் குரு சேவகா. பகவத்கீதை, ஸ்ரீமத் ராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசிதாசர் எழுதிய ராமாயணம், துளசிதாசர் எழுதிய ஹனுமான் சாலிசா, துளசிதாசர் எழுதிய சுந்தரகாண்டம், வால்மீகி பகவான் செய்த சுந்தரகாண்டம், இவை அனைத்தையும் பூர்ணமாக பாராயணம் செய்தவராக தன்னுடைய நித்தியானுஷ்டானத்திலே பகவத்கீதையை மட்டும் செய்து வந்தார். பின்னர் சண்டி பாராயணமும் சேர்ந்து கொண்டது. அதன் பின்னர் அந்தந்த காலத்திலே ராமபிரபாவிலே ராமாயணம் வாசிப்பது என்றும், கிருஷ்ணபிரபாவிலே ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்களை வாசிப்பது என்றும், ஏகாசிதோறும் ராதா கிருபா கட்டாட்சஸ்தவம் ஜபம் செய்வதும், ராத விஷயமாகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்தவராகவும் பூர்ணமான சகல ஞான சம்பன்னராக சர்வஜராக தான் அனைத்து பாராயணங்களும் செய்து குரு சமர்ப்பணம் செய்த வண்ணம் இருந்தார். தேஜஸ்வினோ யசஸ்வினஹ தேஜஸ்வினோ மஹஸ்வினஹ அதிதிவத் கிருஹே ஸ்திதஹ யசஸ்வினோ தபஸ்வினோ குருபக்தி சுதீரியம். மகா தேஜஸ்வியாக மகா ஞானம் உடையவராக வீட்டிலோ தான் ஒரு அதிதி போல் வீட்டிலே இருந்த வண்ணம் இருந்தார். ஆனால் அவருடைய புகழ் பரதேவதியின் கிருபையினால் எங்கும் பரவிற்று. குரு பக்தியில் தன்னிகரற்ற அவராக குருநாதரை கணனேவும் மறக்காத உயர் உபாசகராகவே இருந்தார். அதனால் ஏற்பட்ட உயர்ந்த பிரஜை, உயர்ந்த ஞானம் இவ்வனைத்தும் குரு கிருபையினால் பெற்றது அல்லவா. அந்த குரு கிருபையினால் பெற்ற அந்த ஞானத்தை அவர் அழகாக தான் அவருக்கே சமர்ப்பித்து வந்தார். வைராக்கிய பக்தி யுக்தோயம் பகுபாஷா பிரதாபவான் வைராக்கிய நிதிரன்வாம் லலிதானந்தநாத ஸ்ரீ. உயர்ந்ததான வைராக்கிய பக்தியின் ஒரு உருவாக, வைராக்கியம் பக்தி என்பது இரு கண்களாக ஆக பல்வேறு பாஷைகளிலே நல்ல பிரஜை பெற்றவராக இருந்தார். குறிப்பாக வடமொழியாகிய சம்ஸ்கிருதம், அதன் பின்னர் ஹிந்தி பாஷை, அதன் பின்னர் ரஜ பாஷை, அதன் பின்னர் ஆங்கிலம், அதன் பின்னர் தெலுங்கு மற்றும் மராட்டி பாஷைகளில் நல்ல ஒரு ஞானம் பெற்றவராக குருநாதர் இருந்தார். வைராக்கிய நிதி அன்வகம் லலிதானந்த நாதஸ்ரீஹி. பெரும் வைத்தமாநிதியாக வைராக்கியத்தை தான் அமைந்து கொண்டு
எளிமையான வாழ்க்கை, உயர்ந்ததான சிந்தனை நிறைந்த ஒரு ஜீவனம், அம்பிகையின் ஸ்மரணம், அம்பிகை விஷயமாகவே ஆன வாழ்வு என்று தன்னை மாற்றிக்கொண்டார். ஸ்ரீ வித்யா தந்திர சாஸ்திரேஷு நிமக்னோ மகதாஸ்ருதா நிரஞ்சனா மகானந்தா வெங்கடார்யः விராஜதே. ஸ்ரீ வித்யா தந்திர சாஸ்திரேஷு, ஸ்ரீ வித்யா தந்திர சாஸ்திரத்திலே நிமக்னஹா தான் அதிலே தன்னை வயமிழந்தார். அனைத்து கிரந்தங்களையும் நன்றாக படித்து பரிசீலனை செய்தார். மகதாஸ்ருதா, அதனால் தந்திரத்திலே ஞானமுடைய பெரியோர்கள் எல்லாம் இவரிடம் வந்து அண்டினர். நிரஞ்சனஹா, எதிலும் ஈடுபட்டு கொள்ளவே இல்லை. பெரிய கோடீஸ்வரன் வீட்டிற்கு சென்றாலும், ஒரு ஏழையின் குடிசத்தில் சென்றாலும் சமநோக்கோடு செல்வார். எந்த ஒரு பொருளிலும் ஆசைப்பட மாட்டார். எது தந்தாலும் ஒரு சமமாக தந்துவிடக்கூடிய மகா வைராக்கிய பரித்தராக இருந்தார். மகானந்தா, எந்த பரிஸ்திதி வந்தாலும் லாபாலாபம், ஜயா ஜெயம், குளிர் வெப்பம் காற்று, சுகம் அசுகம், துக்கம் நஷ்டம், இவ்வனைத்து துவந்தங்களையும் கடந்தவராக மகானந்தா, மகா ஆனந்த ஸ்வரூபியாக வெங்கடாரியோ விராஜதே நம் குருநாதர் விளங்கி வந்தார். சௌலபியாதிஷ்ட சௌசீல்ய குணாலய பிரசன்னதீஹி ஞானாஸ்பதம் ஸ்வபக்தானாம் வெங்கடாரியः விராஜதே. ஏற்பட்ட ஞான பிராச்சுரியராக இருந்தாலும் சௌலபியமாக சஹிருதயங்கமமாக தன்னை அண்டிய 100 குடும்பங்களுக்கும் தான் ஒரு ஆதர்ச புருஷராக, வழிகாட்டியாக, இதுதான் அப்பா ராஜபாட்டை, இதை பிடித்துக்கொள், சொக்கியமாக நம் குருநாதர் நம் கையை பிடித்து அழைத்து சென்று அம்பிகையின் பரதேவதையின் சாநித்தியத்தை நமக்கு தந்தருள்வார். கவலை வேண்டாம், நிஷ்கவலையாக இந்த பாட்டையிலே நீ செல். எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் சரீர பிரயாசையினால் தான் ஏற்படும். சரீரத்தை ஒரு பொருட்டாக மதிக்காது நீ அதிலே ஈடுபட்ட வண்ணம் இரு என்று சௌலபியத்தின் ஒரு எல்லையிலே இருந்து கொண்டு தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு போதித்து வந்தார். சௌஷீல்ய, இவ்வாறே சீலம், ஆச்சாரம், அனுஷ்டானம், நற்குணங்கள் மறந்தும் பிற தோஷத்தை கண்ணிலே காண இயலாத ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தரம், அந்த நிலை. குணாலய பிரசன்னதீஹி, ஒரு பெரிய மகாசமுத்திரத்திலே பல்வேறு நதிகள் வந்து விழும், கலக்கும் வரை அதன் நிறம் தெளிவாக தெரியும். கலந்துவிட்டால் நீல நிறமாக அனைத்தும் மாறிவிடும். என்றும் நாம் பிரயாகர க்ஷேத்திரத்துக்கு சென்றால் கங்கை பிரவாகமும் ஓடி வருவாள். தூய்மையான வெள்ளை ஸ்பட்டிங்கு கற்கம் போன்ற நிறம். யமுனையோ கரு பச்சை நிறத்திலே வந்து கலந்து கொள்வாள். சரஸ்வதியோ அந்தர்வாகினியாக வந்து கலந்து கொள்கின்றாள். அவளும் வெண்மை நிறத்தவள் தான். ஆனால் நடு பிரயாகராஜைக்கு நாம் ஒரு கப்பலிலே சென்று கண்டால் கங்கையுடன் வந்து யமுனை சேரும் அழகை, அந்த கலர், அந்த நிறத்தின் சேர்க்கையை நாம் காணலாம். அதுபோல் பல்வேறு மகத்தான தவம் முதலான உயர்ந்த குணங்கள் வந்து சேர சேர அவையெல்லாம் குரு சரணாரவிந்தங்களிலே போய் நாம் கலக்கும் பொழுது நம்முடைய தௌர்பாகியங்கள் யாவும் மறையும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், அரிஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், வியசனங்கள் எல்லாம் நீங்கும். நமது துக்கம் அனைத்தும் காணாமல் சென்றுவிடும். அவரிடம் இருந்து நாம் கற்பது அவரை போல் வைராக்கிய நிதியாக இருக்க வேண்டும். அவர் அடைந்த உயர் ஞானத்திலே கோடியிலே ஒரு பங்காவது நமக்கு கிடைக்க வேண்டாமா என்ற ஒரு ஆசையோடு அனைத்து மத்த தந்திர சாஸ்திரங்களிலும் நாம் ஞானத்தை பெற வேண்டும், அதை அபியசிக்க வேண்டும் என்று அடிக்கடி அவர் வலியுறுத்திய அந்த நற்குணம் என்றும் யாரிடம் கை நீட்டி இதைத்தா என்று கேட்காத உயர்ந்த குணம். கை நீட்டினால் குருவிடத்தில்தான் கராவலம்பத்திற்காக கை நீட்ட வேண்டும், எவரிடமும் நீட்டாத தன்மை வேண்டும் என்றும் தான் அனைத்து விதமான தான் உடுத்தும் துணியில் இருந்து அனைத்தும் தூய்மையின் ஒரு இலக்கணமாகவே விளங்கக்கூடிய அந்த குருநாதரின் ஒவ்வொரு சேஷ்டிதமும் நமக்கு அவர் ஒரு குணக்கடல். அதிலே சென்ற சக்கடையும் கலக்கும், கங்காதி மகாநதிகளும் வந்து கலக்கும். ஆயினும் அவர் யார்? நமக்கு நம்மையும் ஏற்றுக்கொண்டு பாவனமாக்கக்கூடிய மகாசமுத்திரம், ஞான சமுத்திரம், பிரேம சமுத்திரம், உயர்ந்த வைராக்கிய நிதி பரிதமான ஒரு சமுத்திரம். ஆனால் நமக்கு அன்பினால் லாரணை செய்யக்கூடிய திருவடிகளை உடையவர். அதுதான் இங்கு அடுத்து நாம் காண இருக்கின்ற பதம். ஞானாஸ்பதம் ஸ்வபக்தானம் ஜிக்ஞாசுவாக, அப்பா இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் அப்படியே பெரிய பிரவாக மழையை பொழிந்து அவருடைய பிரவச்சன சக்தியினாலே எளிமையான
ஒரு சில வாக்கியங்களினாலே புரியாத புதிர்களையெல்லாம் விடை தரக்கூடிய அந்த கருணை நிதி வெங்கடார்யா விராஜதே. அப்பேற்பட்ட குருநாதர் வெற்றியுடன் விளங்குகின்றார். ஸ்வபூஜா ஜபஹோமாதி சர்வகாலேஷு சய்யுதः கடபுராத் நிர்கதோ யः வீக்ஷாரண்யம் சாகதா. ஒரு காலத்திலே தான் செய்கின்ற நித்திய பூஜை ஜபம் ஹோமம் இவைகளுடன் சதா காலமும் ஈடுபட்டவராக இருந்து அவர் அங்கிருந்து கும்பகோணத்திலிருந்து கிளம்பி வீக்ஷாரண்யம் என்கின்ற திரு எவ்வுள் என்கின்ற க்ஷேத்திரத்திலே திருவள்ளூர் வந்து சேருகின்றார் நம் குருநாதர். வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம் வந்து சேர்ந்தார் குருநாதர் என்கின்ற 71ஆம் ஸ்லோகத்திலே இந்த பாகத்தை நாம் முடித்துக்கொண்டு மேலும் அடுத்த பாகத்திலே இதை தொடர இருக்கின்றோம்.